ஜெய் ஸ்ரீ மாதாஜி எல்லோருக்கும் வணக்கம். பிரகாஷ் சார், நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய தியான நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். முகநூல் அன்பர்களுக்கும் ஜூம் செயலி வழியாக இணைந்தவர்களுக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய தியானத்தை தொடங்க உள்ளோம். எப்பொழுதும் போல் நாம் இன்றைய தியானத்தையும் செய்யலாம். தொடங்குவதற்கு முன் ஒரு சிறு பிரார்த்தனை. கண்களை இயல்பாக மூடி 2 கைகளும் இதயத்தின் அருகில் கொண்டு வாருங்கள். நம்முடைய இதய சக்கரத்தின் அருகினில் கொண்டு வாருங்கள். ஒரு சில நொடித்துளிகள் தலையை கவிழ்த்து நம்முடைய 2 உள்ளம் கைகளிலும் கவனத்தை செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களுக்கு சிந்தனைகள் இல்லாத, எண்ணங்கள் கவலைகள் இல்லாத ஆழ்ந்த தியான சூழ்நிலையை அருளுங்கள். இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அனுபவிப்பெறும் தாங்களே. நாங்கள் பெரும் கருவி மாத்திரமே. கவலைகள் ஏதுமின்றி எங்களை அன்றாடம் பாதிக்கும் சிந்தனைகளும் எண்ண ஓட்டங்களும் ஏதுமின்றி நல்ல நிலையான தியானத்தை அருளுங்கள். குண்டலினியின் நுண் அதிர்வுகளை எங்களது ஒவ்வொரு திசுக்களிலும் உணரச் செய்யுங்கள். ஒவ்வொரு சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். ஒவ்வொரு நாடிகளிலும் உணரச் செய்யுங்கள். குண்டலினியின் வீச்சினை, நுண் அதிர்வினை சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. நல்ல ஆழ்ந்த அமைதியான தியானத்தை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. என்று பிரார்த்தித்துவிட்டு நாம் எல்லோரும் குண்டலினி சக்தியை கூட்டாக மேலெழுப்பி கவச்சமிடுவோம். காணொளி வேண்டுபவர்கள் அதனை கண்டு செய்யலாம். அறிந்தவர்கள் இயல்பாக செய்யலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
உடலையும் மனதையும் மிகவும் இலகுவாக வைத்திருங்கள். 2 தோள்களையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் நாம் இடது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வருவோம். இடது கை மடியின் மீதும் வலது உள்ளம் கை பூமியை நோக்கியும் வைத்துக் கொள்ளலாம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது உள்ளம் கையை பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. கவனத்தை எல்லாம் சிதறவிடாமல் ஒருங்கிணைத்து நமது இடது உள்ளம் கையை நோக்கி செலுத்துவோம். நமது கவனத்தை இடது உள்ளம் கையிலிருந்து கொண்டு வந்து இடது தோள்பட்டை, தலையின் மீது, வலது தோள்பட்டை, பின்பு வலது கையின் மூலமாக பூமியில் கொண்டு செல்வோம். 3 முறை இதை கவனத்தின் மூலமாக செய்யும். இடது உள்ளம் கை, மேலெழும்பு இடது தோள்பட்டை, தலையின் மீது, வலது தோள்பட்டை, வலது உள்ளம் கை மூலமாக பூமி. மீண்டும் ஒரு முறை. இப்படி செய்வதால் நம் உடலில் சமநிலையில் வேறுபாடு இருந்தால் அவை எல்லாவற்றையும் பூமி தத்துவத்தில் செலுத்தலாம். எதிர்மறை சக்திகளையும் இவ்வாறே இடது நாடியிலிருந்து எடுத்து பூமி தாயில் செலுத்தலாம். பின்பு நம்மால் சமநிலைக்கு வர முடியும். தாயே, ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், மமகாரத்தையும், சுய பச்சாதாபம், சுய கட்டுப்பாடுகள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். இடது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகாகாளி மற்றும் பைரவநாத் அவர்களின் சக்தியினை, தத்துவங்களை எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. அன்னை, எங்களது இடது நாடியில் தூய்மையான ஆசைகளை அருளுங்கள். அவை தியானத்தில் இருப்பதும் ஆத்மா எனும் உண்மையை உணர்வதும் மட்டுமே இருக்க வேண்டும். அதுவே தூய ஆசை. ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியில் நேர்மறை சக்திகளை உணரச் செய்யுங்கள். குண்டலினியின் நுண் அதிர்வுகளை ஒவ்வொரு விரல் நுனிகளிலும் உணரச் செய்யுங்கள் தாயே. நிர்மல் இச்சா எனும் மந்திரத்தை ஒருமுறை நாம் அனைவரும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री निर्मल इच्छा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः.
மெதுவாக வலது கையை உள்ளங்கை மேல் நோக்கி நமது மடியில் வைத்துக் கொள்வோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். நமது வலது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வருவோம். கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், அகங்காரத்தையும், தேவையற்ற சிந்தனைகளையும், கோபதாபங்களையும் வலித்து ஆகாய தத்துவத்தில் ஒழித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எங்களது வலது நாடியில் தூய சிந்தனைகளை அருளுங்கள். எல்லா விதமான அகங்காரத்தையும், நான் என்ற அகங்காரத்தையும் களைந்து நான் தூய ஆத்மா என்பதே என்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கை, வலது தோள்பட்டை, தலையின் மீது இடது தோள்பட்டை, இடது உள்ளம் கையின் மூலமாக மேல் நோக்கி ஆகாய தத்துவத்தில் நமது எதிர்மறை சக்திகளை எல்லாம் விட்டுவிட பிரார்த்தித்துக் கொள்வோம். வலது உள்ளம் கை, வலது தோள்பட்டை, தலையின் மீது இடது தோள்பட்டை, இடது உள்ளம் கையின் மூலமாக ஆகாய தத்துவம். மற்றும் ஒரு முறை ஸ்ரீ மாதாஜி. எனது வலது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் அவர்களின் சக்தியினை பிரயோகித்து எதிர்மறை சக்திகளை எல்லாம் தகர்த்தெறியுங்கள். தூய நுண் அதிர்வுகளை ஒவ்வொரு திசுக்களிலும் உணரச் செய்யுங்கள். அனைவரும் ஒரு முறை நிர்மல் சித்தா எனும் மந்திரத்தை கூறுவோம். त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை நமது முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நாம் அமரும் இடத்தில் இணைந்திருப்பது மூலாதார சக்கரமாகும். நமது முதுகு தண்டு வடம் முடியும் இடத்தில் இருப்பது மூலாதார சக்கரமாகும். இதன் அதிபதி ஸ்ரீ கணேஷா. பூமி தத்துவத்தை உள்ளடக்கி கொண்டது.
நமது 2 மணிக்கட்டுகளிலும் முடிவடைவது மூலாதார சக்கரமாகும். கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை, தூய ஞானம் ஆகியவை மூலாதார சக்கரத்தின் குணாதிசயமாகும். அன்னையே, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவன் ஆனேன். அன்னையே, எங்களை ஸ்ரீ கணேசா அவர்களின் போற்றுதலுக்கு உரியவராக ஆக்குங்கள், தகுதி உள்ளவராக ஆக்குங்கள். ஸ்ரீ கணேசா, தங்கள் அருளால் குண்டலினி சக்தியினை எழும்பச் செய்யுங்கள். எங்களது நடு மத்திய நாடி மூலமாக எல்லா சக்கரங்களையும் கடந்து குண்டலினியின் நுண் அதிர்வினை சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ கணேசா. நமது கவனத்தை சற்றே மேலெழுப்பி சுவாதிஷ்டான சக்கரத்தில் செலுத்துவோம். அடி வயிற்று பகுதியில் இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம். 2 கை கட்டை விரல்களிலும் தொடர்புடையது சுவாதிஷ்டான சக்கரம். நெருப்பு தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது. இடது சுவாதிஷ்டானத்தில் தூய ஞானமும், வலது சுவாதிஷ்டானத்தில் தூய சிந்தனையும் மற்றும் மைய சுவாதிஷ்டானத்தில் நம்மை படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றும் குணாதிசயத்தை கொண்டது சுவாதிஷ்டான சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுள் இருக்கும் தூய ஞானம் தாங்களே. எங்களுள் இருக்கும் தூய கவனம் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவன் ஆனேன். மெதுவாக இடது கையை வலது சுவாதிஷ்டானத்தில் வைத்துக் கொள்ளவும். நமது வலது பகுதியில் விலா எலும்பு முடியும் இடத்தில் இருப்பது நம்முடைய கல்லீரல். வலது சுவாதிஷ்டானம் அங்கே இருக்கின்றது. அன்னையே, எங்களுள் இருக்கும் தூய கவனம் தாங்களே. என்னை பாதிக்கும் கவனச் சிதறல்கள் அனைத்தையும் வெளியேற்றி விடுங்கள். நிர்விசாரத்தை அருளுங்கள். சிந்தனைகளற்ற தூய கவனத்துடன் கூடிய நிர்விசார நிலையை அருளுங்கள். ஒருமுறை நாம் அனைவரும் ஸ்ரீ நிர்விசாரிதா எனும் மந்திரத்தை கூறலாம். ஓ
त्वमेव साक्षात् श्रीनिर्विचारिता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமः. அன்னையே, எங்கள் கல்லீரலை பாதிக்கும் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றுங்கள். எங்கள் கல்லீரலை குளிரச் செய்யுங்கள். மெதுவாக இடது கையை எடுத்து ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி காண்பியுங்கள். கூர்ந்து கவனித்தால் அதன் வழியே வெப்பம் வெளியேறுவதை நாம் உணரலாம். இது நமது கவனச்சிதறலை கட்டுப்படுத்தவும் கவனச்சிதறலால் ஏற்படும் வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் ஒரு நல்ல பயிற்சியாகும். இதை ஐஸ் பொதி வைப்பவர்கள் உணர்ந்திருப்பீர்கள். இரத்த அழுத்தத்திற்கும் இது மிக நல்ல பயிற்சியாகும். இடது கையினை கல்லீரலில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஐஸ் பொதியினை நம்மால் தாங்கக்கூடிய அளவிற்கு சற்று நேரம் கல்லீரல் பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். வயிற்றின் மையப்பகுதியில் நம் நடு விரல்களில் தொடர்புடையது நாபி சக்கரம். நீர் தத்துவத்தால் அமையப்பட்டுள்ளது. நம்மை பாதிக்கும் குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சிக்கல்கள், ஆன்மீக பயணத்திற்கு முன்னேற்றத்திற்கு வரும் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் உப்பு நீரில் காலை அமிழ்த்தி தினந்தோறும் சிறிது நேரம் அமர்ந்தால் இவையெல்லாம் கரைந்து விலகி ஓடிவிடும். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் மிகுந்த திருப்தி அடைந்தவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் மிகுந்த சமாதானம் அடைந்தவன் ஆனேன். என்னை பாதிக்கும் எனது ஆன்மீக ஏற்றத்தினை பாதிக்கும் குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தையும் நீர் தத்துவத்தில் கரைந்து போகச் செய்யுங்கள் தாயே. ஆன்மீக ஏற்றத்தினை அருளுங்கள் அனைவருக்கும் தாயே. பவசாகரம் எனப்படும் வயிற்றை சுற்றியுள்ள பகுதியில் கவனத்தை செலுத்துவோம். இடமிருந்து வலமாக ஒரு சுற்று வயிற்றினை கவனத்திற்கு கொண்டு வருவோம். உள்ளம் கையின் மேல் பகுதியில் இருப்பது பவசாகரம். ஸ்ரீ மாதாஜி, என்னை இந்த மாயைகளிலிருந்து மீட்டெடுங்கள். நான் யார் எனும் உண்மையை உணரச் செய்யுங்கள். தங்களின் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். தாங்களே என்னுள் இருக்கும் முதன்மை குரு. நான் பெற்ற ஞானம் அனைத்தும் தங்கள் அருளால். ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை சற்றே மேல் நோக்கி
இதய சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். 2 கை சுண்டு விரல்களிலும் தொடர்புடையது இதய சக்கரம். காற்று தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது இதய சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. எங்கள் இதய சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். தங்களின் வருகையை எங்கள் இதயத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. எங்கள் இதயத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு அகற்றி தூய அன்பினை நிரப்பச் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தூய அன்பினை பிரதிபலிக்க செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா ஆனேன். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா ஆனேன். தங்கள் அருளால் நான் பயமற்றவன். தங்கள் அருளால் நான் சமூக பொறுப்பு மிக்கவன் ஆனேன். தாங்களே என்னுள் இருக்கும் பொறுப்புணர்ச்சி ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேலெழுப்பி விசுத்தி சக்கரத்தின் நிலைநிறுத்துங்கள். கழுத்து பகுதியில் இருப்பது விசுத்தி சக்கரம். 2 ஆள்காட்டி விரல்களில் தொடர்புடையது விசுத்தி சக்கரம். ஆகாய தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது விசுத்தி சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் குற்றமற்றவன், குற்ற உணர்ச்சி அற்றவன். நான் தூய ஆத்மா ஆனால் எப்படி நான் குற்ற உணர்ச்சி மிக்கவன் ஆவேன்? தங்கள் அருளால் நான் குற்ற உணர்ச்சி அற்றவன். அன்னையே, தாங்களே என்னுள் இருக்கும் இனிப்பான வார்த்தைகளும் செயல்களும் ஆகும். எனக்கு மாதுரியத்தை அருளுங்கள். மாதுரியம் என்பது நாம் செய்யும் செயல்கள், சொற்கள், பேசுபவை எல்லாம் ஒரு இனிப்பான உணர்வினை தர வேண்டும் மற்றவர்களுக்கு. கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மாதாஜி. தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். என்னை சாட்சி சொரூபனாக ஆக்குங்கள் தாயே. எதிர்வினை ஆற்றாமல் எல்லாவற்றையும் சாட்சி சொரூபமாக கண்டுகளிக்க உதவுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை மேலெழுப்பி நெற்றியின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஆக்ஞா சக்கரம் 2 மோதிர விரல்களுடன் தொடர்புடையது. ஒளி தத்துவம் ஆக்ஞா சக்கரத்துக்கு தொடர்புடையதாகும். எல்லோரையும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நாம் கையாள வேண்டும். அப்பொழுதுதான் குண்டலினி சக்தியானது ஆக்ஞா சக்கரத்தினை கடந்து சஹஸ்ராரத்தை சென்றடையும். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் அனைவரையும் மனதார மன்னிக்கிறேன். அன்னையே, தாங்களும் என்னை மன்னியுங்கள்.
தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னித்தருளுங்கள் தாயே. நாம் எண்ண ஓட்டத்தினை கட்டுப்படுத்துவோம். என்ன தவறு செய்தோம், எப்பொழுது செய்தோம் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டாம். எதுவாக இருப்பினும் அதை நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் மன்னித்து விடுவார். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி. இருமுறை நாம் அனைவரும் ஓம் ஹம் ஷம் எனும் பீஜ மந்திரத்தினை உரைப்போம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம். மெதுவாக நமது கவனத்தை தலையின் மேற்பகுதிக்கு கொண்டு செல்வோம். 2-3 அங்குலம் தலையின் மேலே கவனத்தை கொண்டு செல்வோம். சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி தங்களது பொற்பாதங்களை எங்களது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. சிந்தனைகளற்ற நிர்விசாரித்தா நிலையை அடைவதற்கு உதவுங்கள் தாயே, அருளுங்கள் தாயே. தடைபடாத நல்ல தியான நிலையை அருளுங்கள் தாயே. மூன்று மகா மந்திரத்தை சஹஸ்ராரத்தில் கவனத்தில் நிறுத்தி நாம் அனைவரும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது குண்டலினி இப்பொழுது சஹஸ்ராரத்தில் வந்தடைந்துள்ளது. நுண் அதிர்வுகளின் மாற்றத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம். கண்களை மூடிய நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு நமது தியானத்தை தொடர்வோம். Now, it's more on the women, I'm sorry to say,
Lakshmi Puja is more on the women, that what they have to understand, what they have to be, how they should be. I have always told you that it's necessary for a woman to be dignified, very much more than the man. Man can be stupid, doesn't matter, you see. Doesn't matter so much. But women have to be dignified and sensible. And men, as it is, don't know much, as you know that very well. Poor things, you know, they are they are educated only in the universities. But as far as the practical side is concerned, they don't know anything. So, one should not feel bad about it. I mean, it's very enjoyable to see the way men make mistake and then they go on saying, no, I know this, I know that, and they don't know anything. So, but man will never say, I don't know. You see, that's his character. It's all right. You must know that. He doesn't mean it, because he really doesn't know anything. Also, in art, I don't think men know much about art. And also, one side is missing is aesthetics. Poor things, they make one type of clothes wear all throughout. Just one type of dresses they will make, and that they'll make and wear throughout. They don't have any demand. But women are artistic. And if our Indian women give up wearing saris and take to jeans, where will the villagers go? Because they live with the saris that they make during holidays and things like that. So in India it's not possible to introduce all these dresses. In the school maybe, but later on they all give up because they like saris. So the saris are still on and will be on because it's so artistic, it's so beautiful. One sari doesn't look like another sari. So the idea of beauty and the idea of art, much more with the women, not with the men. And so one should see that if men don't know, doesn't matter, but you make your houses absolutely artistic. Make it comfortable, like the lotus, as I said, that should be such. But some of the ladies can be very much like Hitler, you know, in the household, very dictating, this should be like this, that should be like that, making the life of men absolutely miserable. I have known a person who used to carry a newspaper in his house. So I said, why do you carry it all the time? He said, whenever I sit, I put the newspaper first and then I sit. Why? Because if it is spoiled a little bit, my wife will shout at me. I said, why? Because she doesn't like anything to be spoiled. So she's so particular. I carry a newspaper always with me. Wherever I have to sit, I put the newspaper. I said, it's too much. He said, you will also have to do that, I tell you. So very particular about the whole house that it's impossible to live in that house, is even worse than a hospital. So some women can be very particular about that and very methodical, could be. But normally, women should be very loving and extremely accommodating and also being friendly with all the family members, with everyone. It's very important that our family is so big. We have a very large family, so many brothers and sisters, and everybody, one better than the other. It is so remarkable that
everybody has a different type of a perfume, I think, or a kind of a fragrance that shows an individual personality in them. Despite that, they are also nice and so good, so accommodating and so much enjoying, that it's remarkable how people live together. Especially in Russia, I found the women are very adaptable and very humorous. And they were making fun of everything and enjoying life. Very surprising, we had taken presents for them. But we had taken for about 2,000 people, but there were 16,000 people. So how could we give these presents? So the women took out their chains and they said, all right, we'll give it to men, all right. We'll give them our ear tops, all right. And they were making fun of men who were feeling bad that they couldn't get anything. Such fun, such understanding. Because they are not so money-oriented, I think, and they are very spiritual minded. So a spiritual woman wouldn't bother about other things like this, and will keep a dignity of her own, and will show by her every gesture that she is spiritual. This is something so sweet, As I was telling you, on one side, sometimes you feel little different. Say, I said it about Japan. But in the same Japan, when I went there, I liked their tiles very much. So they were building up something. I liked the design of their tiles. So I said, can I take one from here? No, doesn't matter. We'll send it to your ship. And on the ship, a big load of those tiles arrived. And the captain asked me, now what are we to do? I said, how did you get it? He said, they brought it to you, all kinds of varieties of those tiles. Can you imagine? So on one side, it is a way of expression, on the other side is different. So one should understand also, when somebody gives you something, you should understand what is the significance of that, and not to feel bad about it. The significance of that could be very much great, you may not understand. So better to ask why they have given you these things. That is what we call auspiciousness. One of the great qualities of the Lakshmi is that it should be auspicious. Whatever you give should be auspicious. Like sometimes I have seen little children out of mischief will bring a lizard and try to give you. I mean, it's very inauspicious to do that. But they are not told that it's inauspicious, so they are doing like that. They are to be told it's not auspicious, it will not please the goddess. So that has to be understood very well, that you should not try to insult the Lakshmi by giving something which is wrong. If you don't know, you should find out and do it properly. In this way, this is the Diwali thing, but the greatest message of this is that the kingdom was given to Sri Rama. Sri Rama was the embodiment of justice and fair play. And this was given to him. In the same way, we have to feel that our expression of gratitude, our expression of love should be such that it should be given to a person who is a symbol of such greatness like Sri Ram. It's a very, very subtle thing one should try to understand. If you don't want to give, you should not give. But if you want to give, then you must give something which is worth the person whom you are giving. That is one of the lessons you should have about Sri Rama's temperament.
when he went into the village and he found there was an old woman. And this old woman had all her teeth out practically. And she was from the Aboriginal. And she gave him some, we call them bear, is something like, bear ko kya kehte hain? It's a kind of a fruit, small fruits. And she said, see, I have tested all of them. And all of them are very sweet, because you should not have something which is not sweet. So I have tested them with my tooth. I have put my tooth onto them and I have tested them. So please have them. Immediately he took it. But his brother Lakshmana got very angry. That is very inauspicious in India. If you have put something in the mouth and then you want to give to somebody, is something uttishta, is not to be done. But Sri Rama said, I have never eaten such beautiful fruits. They are the most beautiful fruits I have eaten. So his wife says, also give me some after all. I am your half, this thing, you must give me. So Sri Rama gave her some. She said, wow, what a thing, it is tremendous. She ate it, and then the Lakshmana says, give me also, sister-in-law. She said, just now you were saying all kinds of things against this lady. Why do you want to have it? He said, now please forgive me, give me. So, see, it shows that Sri Rama could see her love, her vibrations in those fruits that she had offered. And he could appreciate to that extent that he gave it to his wife, and the wife also joined hands with him. This is what it is, that whatever you do it with love. If you do it with love, you will be able to make it auspicious. But if there's no love, you are just doing for some purpose, then it is useless. So this is what is there for giving. Giving to the person like Sri Ram and to such a great incarnation. She just thought of her love and she gave it to him. In the same way, you have to be very simple, simple-hearted, and then you will know what is the best to be done. So today is actually the Diwali is over, and I want to wish you again and again a happy Diwali and a very prosperous New Year. May God bless you all. ஒரு 3 நிமிடம் வாத்திய இசையை கேட்டு நாம் தியானத்தில் இருப்போம்.
கண்களை மூடிய நிலையில் நமது 2 கைகளிலும் தலையின் மீதும் நம் உடல் அளவிலும் ஏற்பட்ட மாற்றத்தினை கூர்ந்து கவனியுங்கள். தியானம் ஆரம்பிப்பதற்கு முன் எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று மிகுந்த அமைதியையும் ஒரு ஆனந்தத்தையும் இந்த தியானத்தின் மூலம் உணர்ந்தோமானால் குண்டலினி தாய் நம்முள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி இவை எல்லாவற்றையும் கடந்து சகசாரத்தை அடைந்தால் ஏற்படும் ஒரு நிம்மதியும் ஒரு நிர்சலனமற்ற ஒரு தியான சூழ்நிலையும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த தியானத்திற்கு நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கரம் சிரம் தாழ்த்தி, ஸ்ரீ மாதாஜி தொடர்ந்து இந்த தியான நிலையில் எங்களை வைத்திருங்கள், எப்பொழுதும் தங்களின் பாதுகாப்பில் எப்பொழுதும் எங்களை வைத்திருங்கள் தாயே. ஒரு நல்ல தியானத்தை அருளியதற்கு நன்றிகள் பல கோடி. ஸ்ரீ மாதாஜி என்று மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் குண்டலினியை மேலெழுப்பி கூட்டாக கவச்சமிடும். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection.
to the 7 centers for 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வாய்ப்பிற்கு நன்றி, இணைந்ததற்கு நன்றி. உங்களது மைக்கினை அன்மியூட் செய்து கொள்ளலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி. ஐயா வாங்க சாப்பிட. ஐயா ரமணி, இந்த எங்களோட ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது சொல்றீங்களா? அவர்களது மைக்கை அன்மியூட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்ல, நான் ஒரு சின்ன இது தகவல் சொல்றேன். நாங்க அந்த இந்தியாவில இருந்து 3 சாய யோகிகள், அவர்கள் அந்த ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கும் இன்னொரு சாய யோகி, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து யாழ் வீரசிங்கம் மண்டபத்திலும் மற்றும் ஸ்ரீ துர்கா மணி மண்டபத்திலும் கடந்த 16 மற்றும் 19ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி, சகஜ யோகா ஆத்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தியான பயிற்சி வகுப்பு நடத்தினார்கள். அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் மீண்டும் இலங்கை வந்து இப்படியான வகுப்புகள் நடத்துவதற்கு. எனவே நாங்கள் உங்களுக்கு மேல அந்த தகவல் நாங்கள் தியாதிகள் சரியாக தெரிந்த அறிய தருவோம். அவ்வளவுதான் பிரகாஷ். இப்போது நன்றி. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இலங்கைக்காக பிரார்த்திப்போம் கூட்டாக. இலங்கையின் பொருளாதாரம் மேம்படவும், அரசியல் சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை தரவும், மக்கள் படும் துன்பங்கள் எல்லாம் மாறி மீண்டும் மகிழ்ச்சியான நாட்களை நோக்கி நகரவும் அன்னையே ஸ்ரீ மாதாஜி இலங்கையை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். தங்களின் கவனத்தை அந்த நாட்டின் மீது திருப்புங்கள் தாயே. தங்களது அருளால் அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் படும் துன்பங்கள் எல்லாம் மாறி ஒரு மகிழ்ச்சியான நாட்களை திருப்பித் தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. நம்முடைய சகஜயோகிகள் அங்கு சென்றடைந்து சகஜயோகத்தினை பரப்பும் பணியை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி தர தங்கள் அருளை வேண்டி பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் தங்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. நாம் அனைவரும் கூட்டாக பந்தனிடுவோம் இதற்காக. இலங்கையில் வாழும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். தியானத்தின் மூலமாக மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. இதை நாம் கண்கூடாக இந்த அனுபவத்தினை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல தருணங்களில் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு இந்த தருணத்தில் வேண்டுவதெல்லாம் ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு திடமான பக்தியும் மட்டுமே.
அது ஒன்றினால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியினை இலங்கைக்கு வழங்குவார் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதா. மற்றும் மதி மேடம், ஜெயகிருஷ்ணன் சார் இருக்கிறீங்களா? மற்றும்